இறையேசுவில் இனிய இணையதள அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய நற்செய்தியானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1-13 வரை. நீங்கள் முன்மதியுடையோரா, அறிவிலியா? முன்மதியோடு செயல்படுவோருக்கு ஆசி. இந்த நற்செய்தியில் இயேசு விண்ணரசை மணமகனை வரவேற்க காத்திருக்கின்ற 10 மணமக்களின் தோழிகளுக்கு ஒப்பிடுகின்றார். யூதர்களின் திருமணம், மணமகன் தன் பெற்றோரோடு மணமகளை பார்க்க செல்வது ஒரு பகுதியாகவும், மணமகளை மணமகன் பார்த்த பிறகு நடக்கும் திருமண நிகழ்வு இன்னொரு பகுதியாகும். நற்செய்தியில் இயேசு சொல்கின்ற உவமையில் மணமகன் மணமகளை சந்திக்க செல்கின்ற முதல் பகுதியானது நடக்கின்றது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஓர் அம்சம், மணமகனை வரவேற்க காத்திருக்கின்ற மணமகளின் தோழிகளில் 5 பேர் விளக்குகளில் போதிய எண்ணெய் இல்லாமல் வெறுமனே இருக்கின்றார்கள். இதில் எண்ணெய் என்று இயேசு கூறுவது ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். எப்படி விளக்கில் எண்ணெய் இருந்தால் அது பிரகாசமாக எரியுமோ, அதுபோன்று எவர் ஒருவர் இறைவார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையும், எவர் ஒருவர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றாரோ அவருடைய வாழ்க்கையும் மிக பிரகாசமாக இருக்கும். அவர்களுக்கு இறைவன் தருகின்ற விண்ணரசிலும் இடம் நிச்சயமாக கிடைக்கும். அறிவிலியாக இருப்பவர்களுக்கு விண்ணரசில் இடமில்லை. விளக்கில் எண்ணெயோடு இருந்தவர்கள் நம்பிக்கையோடு இருந்ததால் மணமகனோடு விருந்துக்கு சென்றார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது விளக்கில் போதுமான எண்ணெய் இல்லாமல் இருந்தவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று சிந்தித்து பார்ப்போம். விளக்கில் போதுமான எண்ணெய் இல்லாமல் இருந்த அந்த அறிவிலி தோழிகளை எதற்கும் போதுமான தயாரிப்பு செய்யாதவர்களுக்கும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழாதவர்களுக்கும் அல்லது ஆண்டவருக்கு அஞ்சி வாழாதவர்களுக்கும் ஒப்பிடலாம். இவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழாததினாலும் அவருக்கு அஞ்சி நடக்காததினாலும் ஞானம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கையும் அச்சமும் கொண்டிருந்தால் ஞானத்தோடு இருந்திருப்பார்கள். நீதிமொழி 9:10. அவை இல்லாமல் தான் அவர்கள் அறிவிலிகளாக இருக்கின்றார்கள். விண்ணரசிலும் நுழைய முடியாமலும் இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் முன்மதியுடையோரா, அறிவிலியா என்பதை நாமே முடிவு செய்து கொள்வோம். சிந்தனை: பிள்ளாய், விவேகத்தையும் முன்மதியையும் பற்றிக்கொள். நீதிமொழி 3:21 என்கின்றது நீதிமொழிகள் நூல். நாம் முன்மதியுடையோராய் இருப்போம். அதற்கு நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம்.